அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஏலக்காய் எல்லோரும் அறிந்த ஒரு நறுமணமான ஒரு பொருள். இந்த நறுமணத்திற்கு தெய்வத்தையும் நினைத்தவரையும் வசியம் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இந்த ஏலக்காயை கொண்டு தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் உறவு கொள்ள முடியும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த ஏலக்காயை பற்றி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உணவுப் பொருட்களில் அதீதமான நறுமணம் கொண்ட மிக விலை உயர்ந்த பொருட்களில் 2வது இடம் இந்த ஏலக்காய் கொண்ட. இந்த ஏலக்காயோட நறுமணத்துக்கு அடிமையாகாதவங்க யாருமே இருக்க முடியாது. தெய்வத்தையே வசியம் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய் கொண்டு. நினைத்தவரே வசியம் செய்து ஈர்க்கக்கூடிய வல்லமையும் இந்த ஏலக்காய் கொண்டு. மேலும் இந்த ஏலக்காயில் ஏராளமான சத்து பொருட்களும் வேதிப்பொருட்களும் இருக்குது. நமக்கு தேவையான ஆரோக்கியம் சம்பந்தமான பயன்களை அதீதமாக அளிக்கக்கூடியது. ஒரு டம்ளர் தண்ணியில் 2 ஏலக்காவை தட்டி போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இளமான சூட்டில் நம்ம குடித்தோன்னா நெஞ்சு சளி முழுதுமாக குணமாயிடும். நுரையீரல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த ஏலக்காய் கொண்டு. சளி, இரும்பல், மூச்சு திணறல், சுவாச குழாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் காற்றுப்பாதையை சுத்தம் செய்யக்கூடிய வல்லமை இதற்கு இருக்குது. மேலும் இந்த ஏலக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது. இதனால் நுரையீரல் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, சுவாசம் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஏலக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் சரியாயிடும். ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கும், குறைவான டஸ்ட் இருந்தாலும் உடனே அடிக்கடி தும்பிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் மதிய நேரத்தில் வெயிலில் போயிட்டு வந்தாலும் பாடி ஹீட் ஆகி நைட்டு தூங்கும்போது 2 மணி 3 மணிக்கெல்லாம் தும்பல் அதிகமாகிடும். இது போல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஏலக்காயை சாப்பிடுவதன் மூலம் அந்த பிரச்சனை முழுவதுமாக சரியாகும். திருமணமான ஆண்கள் தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் உறவு கொள்வதற்கு இந்த ஏலக்காய் ஆக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. மேலும் இந்த ஏலக்காய் ஈர்ப்பு சக்தியும் வாய்ந்தது. இந்த ஏலக்காயோட நறுமணத்திற்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நீங்கள் தாம்பத்திய உறவு ஈடுபடுவதற்கு முன்பாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாலில் இளம் சூட்டில் இந்த 2 ஏலக்காயை தட்டி போட்டு குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு விரைப்புத்தன்மை அதிகரிக்கும். இந்த ஏலக்காயில் சிமியோன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். விரைப்புத்தன்மையை நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த ஏலக்காயில் உண்டு. மேலும் இந்த ஏலக்காயானது உங்களுடைய நரம்பு தளர்ச்சியை சரியாக்கும். ஆண்களுக்கு ஆண்மை தன்மையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரியவங்க அந்த காலத்தில் சாந்தி முகூர்த்தம் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி பாலில் பனக்கற்கண்டு, ஏலக்காய், நாட்டு வெல்லம் இதெல்லாம் போட்டு மசாலா பால் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் இந்த ஏலக்காய் போடுவதற்கான பயன் இதுதான். மேலும் இந்த ஏலக்காயானது நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கும், மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம உடலுக்கு தேவையான நார் சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு அஜீரண பிரச்சனையால் வாயு பிரச்சனை ஏற்படும், வயிறு வீக்கமாக இருக்கும், வயிறு உபசமாக இருக்கும். இது போல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடனே இந்த பிரச்சனை வெளிவரணும் அப்படின்னா 2 ஏலக்காயை வாயில் போட்டு மென்னிட்டு உடனே இளம் சூட்டில் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வயிறு உபசம், வாயு தொல்லை, இது போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே இன்ஸ்டண்ட்டாக அதுலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடுவீங்க. இந்த ஏலக்காயில் கூடிய வாசனைக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஒரு சிலருக்கு வாயில் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும், வாயில் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும். இது போல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஏலக்காயை மென்னாங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஏலக்காயில் ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. இதனால் வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் போகும், வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அழியும், பல், ஈர் இதெல்லாம் வலிமை பெறும். ஏன்னா இதில் கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. நீங்கள் தொடர்ந்து இந்த ஏலக்காயை மென்னுட்டு வரீங்க அப்படின்னா வாயில் இருக்கிற துர்நாற்றம் நீங்கி நல்ல நறுமணம் பெறும். மேலும் இந்த ஏலக்காயோட நறுமணத்திற்கு எவரையும் ஈர்க்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த ஏலக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வல்லமையும் செரிமானத்தை தூண்டக்கூடிய ஆற்றலும் நிறைந்திருக்கு. ஏன்னா இதில் நார் சத்து நிறைந்திருக்கிறதால செரிமான பிரச்சனையே வராது. உங்களுக்கு நல்ல முறையில் மலம் வெளியேறும். செரிமானத்துக்கு தேவையான உமிழ்நீர் உற்பத்தியும் இது அதிகமாக தூண்டும். இதனால் நல்ல முறையில் செரிமானம் ஆகும். இந்த ஏலக்காயை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வருவதன் மூலம் ரத்த அழுத்தம் குறையும். ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் அதிகமானால இருதய நோய் ஏற்படும், பக்கவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ஏலக்காயை நல்ல முறையில் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் ரத்த அழுத்தம் சீராகும். இந்த ஏலக்காயில் HTL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு,
எல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு. இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய்க்கு உண்டு. அதாவது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரித்து நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும், அங்கங்கே கொழுப்பு கட்டி இருக்கும். இது போல் பிரச்சனைகள் எதுவும் வராமல் நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த ஏலக்காயை சாப்பிடலாம். இந்த ஏலக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த ஏலக்காய்க்கு உண்டு. மேலும் இன்சுலினை மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு உண்டு. இதனால தான் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த ஏலக்காய் ஒரு வரப்பிரசாதமாகவே சொல்லப்படுது. உடல் எடையை குறைக்கணும் என்பவர்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்வாங்க, பயங்கரமாக டயட்டில் இருப்பாங்க. இதனாலே சில நேரங்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை வரும். ஆனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் 2 ஏலக்காயை தட்டி போட்டு இளம் சீட்டில் நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும், உடல் எடை கணிசமாக குறையும். எப்படின்னா தினமும் நீங்கள் ஏலக்காய் சாப்பிடுவதன் மூலம் பசியின்மையை குறைத்து உடலுக்கு தேவையான சக்தியை உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் கலோரிஸின் மூலமாகவே இது எடுத்துக்கும். இதனாலே உடல் எடை கணிசமாக குறையும். இந்த ஏலக்காயில் கால்சியம் சத்து இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஃபங்கல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதனாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடிக்கடி ஜுரம், தலைவலி, கோல்டு, கைகால் வலி இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு. வயதானாலே மூட்டு வலி, முழங்கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏலக்காயை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் கால்சியம் சத்து மூலம் இது போல் மூட்டு வலி, முழங்கால் வலி பிரச்சனை சரியாகும். நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வல்லமை இந்த ஏலக்காய்க்கு உண்டு. இந்த அளவுக்கு மருத்துவ பயன்களும் இந்த அளவு சத்துக்களும் நிறைந்த ஏலக்காயானது மந்திர வேலைக்கும் தந்திர வேலைக்குமே பயன்படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு செல்வத்தை அதிகமாக ஈர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களாம் செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி, குபேரருக்கு இந்த ஏலக்காயில் மாலை போட்டு வழிபாடு செஞ்சிங்கன்னா செல்வத்தின் தேவதைகளை வசியம் பண்ணி வீட்லையும் தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் உங்களால் வைக்க முடியும். இதன் மூலம் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். ஒரு சிலர் மனசுக்கு பிடிச்சவங்களை கவர்ந்து இழுக்கணும், வசியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களெல்லாம் அந்த ஏலக்காயை கையில் வச்சுக்கிட்டு மனசில் அவங்களுக்கு பிடிச்சவங்களை நினச்சிக்கிட்டு ஓம் வசி வசி, ஓம் வசி வசின்ற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நினைச்சவங்களை வசியம் செய்யக்கூடிய தன்மையும் இந்த ஏலக்காய் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு நறுமணமும் அந்த அளவுக்கு தெய்வீக சக்தியும் பெற்றதான் இந்த ஏலக்காய். காரிய சித்தி ஏற்படணும், கைராசி ஏற்படணும், முகராசி ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு வேலையாக வெளியே போகிறீங்க அப்படின்னா 4 ஏலக்காய் அல்லது 2 ஏலக்காயை உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ வச்சுருந்தீங்க அப்படின்னா காரிய சித்தி ஏற்படும், முகராசி, கைராசி எல்லாம் ஏற்படும். செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னா செல்வம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல 2 ஏலக்காயை போடுங்க. அப்படி அந்த இடத்துல 2 ஏலக்காயை போட்டிங்க அப்படின்னா அதோடைய வாசனைக்கு செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி, குபேரர் வசியம் செய்யப்பட்டு செல்வம் செல்வாக்கு மென்மேலும் அதிகரிக்கும். வீண் பணவரையும் தடுக்கப்படும். சொத்துக்கள், நகைகள் வாங்கக்கூடிய யோகங்களும் அமைப்புகளும் ஏற்படும். இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நறுமணம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒர்க்கால் கிடைக்கக்கூடிய டென்ஷன், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டென்ஷன், இது போல் மன அழுத்தத்தையும் மன சோர்வையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஏலக்காய்க்கு உண்டு. இதனுடைய வாசனையை நுகர்ந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் குறைந்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இது உருவாக்கும். அந்தளவுக்கு ஒரு சக்தி, ஒரு நல்ல நறுமணம் இந்த ஏலக்காய்க்கு உண்டு. இந்த ஏலக்காயை வீட்டில் நிலைவாசலில் ஒரு மாலையாக கட்டி போடலாம், பூஜரையில் ஒரு மாலையாக கட்டி வைக்கலாம், படுக்கறையில் இந்த ஏலக்காயை வைத்திருக்கலாம், பிள்ளைங்க படிக்கக்கூடிய அறையில் இந்த ஏலக்காயை வைத்திருக்கலாம். இதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் நம்முடைய எண்ணத்தை சிதறடிக்காமல் ஒருங்கிணைத்து ஒரு குறிப்பிட்ட செயலில் கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்க இது பேருதவியாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏலக்காயை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.